கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி மாதத்தின் இறுதி நாளிலே இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற மங்கள வார்த்தை என்னென்னா எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 112:2. அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். யாருடைய சந்ததி பூமியில் பலத்திற்குமாம்? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சந்ததி பூமியில் பலத்திருக்கணும். சிலர் யோசிக்கிறீங்கன்னு சந்ததியே இல்லையே, குழந்தையே கிடைக்கலையே. இன்றைக்கி இந்த வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணுகிற நேரத்தில் உன் சந்ததி இந்த பூமியிலே பலத்திருக்கும்படிக்கு ஒரு சந்ததியை கர்த்தர் உனக்கு தருவார். இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து ஆசீர்வாதமான பிள்ளையை கர்த்தர் வைக்கிறார். சங்கீதம் 17:14 பரலோகத்தின் திரவியத்தை குழந்தைக்காக இயங்குகிற தாய்மார்களுடைய கற்பத்தில் ஆண்டவர் இன்றைக்கி நிரப்பி புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைய வச்சு அந்த சந்ததியை இந்த பூமியிலே பலத்திருக்கும்படி செய்வேன். உன் சந்ததி கெட்டுப்போன சந்ததியாகவோ வீக்கான சந்ததியாக இருக்கும், அது ஸ்ட்ராங்கான பலத்திருக்கிற ஒரு சந்ததியாக உன் பிள்ளைகளை நான் பலசாலிகளாக, தைரியசாலிகளாக, ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றவர்களாக இந்த பூமியில் நிலைநிறுத்துவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கணுமா? அப்படின்னா ஆண்டவருடைய கட்டளைகளை முதல்ல நீங்கள் விரும்பணும், நேசிக்கணும். கட்டளைகளை விரும்பினா தான் அதை கடைப்பிடிக்க முடியும். ஸோ அதை முதல்ல விரும்பி அந்த கட்டளைகளின்படி வாழ்ந்து நல்ல சந்ததியை பெற்றெடுத்து அதை இந்த பூமியில் பலத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை கடந்த நாட்களில் உன்னுடைய வம்சம், உன்னுடைய சந்ததி, உன் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து நின்றிருந்தால் உன் வம்சம் இனி ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு செம்மையானவர்களாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். செம்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறது, அவ்வளோதான். அதான் செம்மையானவர்களின் வம்சம் அப்படின்னாத்தினா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறவங்க, ஆண்டவருக்கு அடுத்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறவங்க, குடும்ப விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறவங்க, ஆண்டவரால் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் கரெக்டாக இருக்கிறவங்க, வேலையில் கரெக்டாக இருக்கிறவங்க, ஊழியத்தில் கரெக்டாக இருக்கிறவங்களுடைய வம்சத்தை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஸோ உங்களுக்கு அதில் சந்தேகமே வேண்டாம். உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை உங்களுடைய வம்சத்தார், உங்களுடைய பிள்ளைகளோ பிள்ளைகளின் பிள்ளைகளோ யாரோ ஒருவர் சாபத்துக்கு நேராக ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு நேராக போயிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஆண்டவருடைய கரத்தில் அவங்கள கொண்டு வந்து ஒப்படைங்க. ஆண்டவரே, சாபத்துக்கு பின்னால் ஓடுகிற இல்லை சாபம் ஏதோ ஒன்று என் பிள்ளைகளை இல்லைன்னா பேர பிள்ளைகளை துரத்தி அடிச்சிட்ருக்கு, குடும்பத்தில் தொடர்ந்து துர்ச்செய்திகள் வந்துகிட்டே இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரிலன்னா முழு குடும்பத்தையும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இன்றைக்கி இந்த நிமிஷத்திலே ஒப்படைச்சிருங்க. வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு முன்னால் அந்த வம்சத்தில் இருக்கிற சாபக்கட்டுகளை முறிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை என் பிள்ளைகள் கடைபிடிக்கிறதுக்கு முன்னால் முதல்ல கட்டளைகளில் பிரியமாக இருக்கட்டும், விரும்பட்டும். ஆண்டவர் இந்த கட்டளையை எனக்காக வச்சிருக்கிறது நல்லது, அதனால தான் நான் இந்த உலகத்தில் மனுஷனாக நடமாடுறேன். ஆண்டவருடைய கட்டளைகளை நான் பிரியமாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை நல்லா வச்சிருக்காருன்னு சொல்லத்தக்கதாக முதல்ல கட்டளைகளில் பிரியப்படவும், அதைத் தொடர்ந்து கட்டளைகளின்படி நடக்கவும், அதைத் தொடர்ந்து இவருடைய வம்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து பிள்ளைகளை தாரும். எந்தெந்த பிள்ளைகளுக்கு இன்னும் வேலை கிடைக்கலை, கல்யாணம் நடக்கலை, எந்தெந்த பிள்ளைகளுக்கு இன்னும் வெளி தேசத்துக்கு வழி திறக்கலை, எந்தெந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பயங்கர கடன், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இவர்கள் சந்ததியின் மேலே ஊற்றி நான் ஜெபிக்கிறேன். உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தை, உன் சந்தானத்தின் மேலே நாவியும் ஊற்றுவேன் என்று சொன்ன வசனத்தின்படி இவர்களுடைய சந்ததி மேலே, சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதமும் அபிஷேகமும் ஊற்றப்பட்டிருக்கட்டும். இவர்கள் பிள்ளைகள் இனி நேரத்தை விரயம் பண்ணினதற்கு பதிலாக இவர்கள் பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பார்களாக, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பார்களாக. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இன்று முதல் என்றென்றேக்கும் நன்றாயிருக்கும்படி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தடைகளை உடைச்சி அற்புதங்களை செய்யும். எல்லா வியாதி கட்டுகள், மரண கட்டுகள், சாபக்கட்டுகளின் என் பிள்ளைகளை விடுதலையாக்கி இவருடைய வம்சம் இனி ஆசீர்வாதமான வம்சமாக இந்த உலகத்தில் கனம் பொருந்தின ஒரு வம்சமாக இவர்களுடைய குடும்பங்கள் இருக்கும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே.